முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையை தான் சூப்பர் ஸ்டார் என்று சொன்னார்கள். அதுபோல தேர்தல் அறிக்கையில் இந்த முறை இல்லத்தரசி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை முதலமைச்சர் தந்துள்ளார்கள். அதன் மூலம் 8000 ரூபாய்க்கான கூப்பன் வழங்கப்படுகிறது. அதில் என்னென்னா, நம்ம விரும்பின கடையில் பொருளை வாங்கிக்கலாம். இவ்வளவு நாளும் அரசு நிர்வாகத்தில் இருந்த முறை, அது மிக்சியாக இருக்கட்டும், கிரைண்டராக இருக்கட்டும், ஃபேனாக இருக்கட்டும், அவங்களே வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை அப்படி அல்ல. பெண்கள் தங்களுடைய வீடுகளுக்கு, குடும்பத்திற்கு எது தேவையோ அந்த பொருளை அவர்களுக்கு விருப்பப்பட்ட கடையில், அருகில் உள்ள கடையில், அந்த உள்ளூரில் அந்த கடையில் போய் அவங்க வாங்கி கொள்கிற மாதிரி அந்த கூப்பன் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார்கள். இது நம்முடைய இல்லத்தரசிகளிடையே, குடும்பத் தலைவர்களிடையே ஒரு வரவேற்பு பெற்ற திட்டமாக இருக்கிறது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதில் பெண்களுக்கு ஒரு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு ரிப்பேர் ஆகிட்டுனா கூட அதை சரி பண்ணி வாங்க முடியாமல் கடைசியில் சரி இப்படியே வச்சுருப்போன்ற மாதிரி நிலைலாம் எத்தனையோ வீடுகளில் பெண்களுக்கு உருவாகியிருக்கு. அதனால் அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்குது இந்த திட்டத்தின் மூலம். மட்டுமல்லாமல் உள்ளூர் பொருளாதாரம், ஏன்னா அங்கங்கே நீங்கள் அந்த பொருளை வாங்கிக்கலான்ற மாதிரி அரசு கூப்பன் கொடுக்கிறது, நிதி, அந்த 8000 ரூபாய்க்கான கூப்பன். இப்போ உள்ளூர் பொருளாதாரத்திற்கும் ஆங்காங்கே இருக்கிற அந்த தொழில் வளர்ச்சிக்கும் ஒரு வித்திடக்கூடியதாக இருக்கிறது என்பது அரசியல் நோக்கர்களும் பொருளாதார வல்லுநர்களும் இந்த திட்டத்தை பாராட்டியுள்ளார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் நம்முடைய முதலமைச்சர் 5 ஆண்டு காலமாக 2021 இன்னைக்கு 5 ஆண்டு காலமாக வேலை பார்த்து பல்வேறு திட்டங்களை எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், அதில் எந்த தடங்களும் இருக்கக்கூடாது என்பதையும் முறையாக இருந்து கண்காணித்தார். காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், எல்லாமே சிஎம் டேஷ்போர்டு அதில் நமக்கு கண்காணிக்கப்பட்டது. முறையாக போய் தகுதியுள்ள நபர்களை போய் சென்றடையணுன்ட்டு. மகளிர் உரிமை தொகையெல்லாம் இன்னும் ஒரு சில தகுதியுள்ள பெண்கள் விடுபட்டிருக்காங்க. அதையுமே நம்ம மறு ஆய்வு செஞ்சு அந்த பெண்களுக்கெல்லாம் வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தையும் முதலமைச்சர் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் மகளிர் உரிமை தொகை 2000, முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தப்படும் இருக்காரு. மாற்றுத்திறனாளி உதவித்தொகை 2500 உயர்த்தப்படும் இருக்கிறாரு. அந்த அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தில் உள்ள ஓய்வூதியம் பெறுவாங்க இல்லையா, அவர்களுக்கு 2000 உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறாரு. இவ்வாறு நம்முடைய பத்திரிகையாளருக்குனே நிறைய திட்டங்களை கூட அறிவிச்சிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஆகவே அதெல்லாம் பெற்று தந்திட மீண்டும் நம்ம உப்பள தொழிலாளர்களுக்குரிய முதல்ல அவர்களுக்கு மழைக்கால நிவாரணம் தந்தது இந்த திராவிட மாடல் ஆட்சி. இந்த 5 ஆண்டுகளில் அவங்களுக்கு வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய அது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியதாக அவங்களுக்குலாம் 5000 ரூபா வழங்கப்படுகிறது உப்பள தொழிலாளர்களுக்கு. இப்போ அது 5000 8000 உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் மீன்பிடி தடைக்கால அந்த நிவாரணம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். கலைஞர் 500 ரூபாயில் தொடங்கின திட்டம். இன்றைக்கி அதை 8000 5000லேருந்து 8000 உயர்த்தி வழங்கி வருகிறோம். அதை மீண்டும் 8000லேருந்து 12000 உயர்த்தப்படும் என்று அறிவிச்சிருக்கிறாரு. அதுபோல் மீன்பிடி விரிவாக்க திட்டம் இன்றைக்கி நடைபெற்று வருகிறது. திரேஸ்புரம் தூண்டில் வளைவு விரிவாக்கம், திரேஸ்புரத்தில் அதிக படகுகள் நிறுத்தக்கூடிய அளவுக்கு அந்த படகு துறைகளுடைய எண்ணிக்கை கூட்டி அமைப்பது அப்படின்ற மாதிரி. அதுபோல் நமக்கு மல்டி லெவல் அந்த லாஜிஸ்டிக்ஸ் பார்க்குன்னு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது நம்ம அள்ளிக்குளம் சிப்காட்டை ஒட்டி. பட் அதை நம்ம நடைமுறை கொண்டு வரணும். எல்லாம் நம்ம ஹார்பர் போகிற அத்துணை லாரிகள் எல்லாம் அந்த இடத்த லோடிங் அண்ட் அன்லோடிங் எல்லா வசதியோட பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதை தொடர்ந்து நல்ல முறையில் செயல்பட வைக்கிறது. எல்லா மாநகரத்திலிருந்து எல்லா ரோடுக்கும் அந்த மல்டி லெவல் லாஜிஸ்டிக் பார்க்குக்கு ஒரு இணைப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவில் ஒரு திட்டம் வடிவமைச்சிருக்கிறோம். ஆகவே இணைப்பு சாலைகள், இன்னும் முதல்வர் படைப்பகங்கள் நம்முடைய பகுதிக்கு வரணும், நம்மளுடைய இளைஞர்களும் பயிற்சி பெற்று அரசு வேலைவாய்ப்பு பெறணுன்ற மாதிரி பல்வேறு திட்டங்களை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் என்பதை குறிக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.